வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும். அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை மதிய ஆய்வறிக்கை. தற்பொழுது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மன்னார் வளைகுடா பகுதிகளில் வலுவான காற்று, அதாவது அரபிக்கடலிலிருந்து குமரி முனை தொட்டு மன்னார் வளைகுடா வழி டெல்டா மாவட்டங்கள் ஊடாக வடக்கு நோக்கி பயணிக்கிறது. இந்த காற்று தரைவெப்பம் உயர்வு காரணமாக மாலை நேரத்தில் உள்ளே நுழைகிறது. இந்த காற்று மாலை முன்னிரவிலே சற்று வலுவாக இருக்கும். குறிப்பாக மதியம் மாலையில் விசைப்படகையும் அச்சுறுத்தும் காற்றாகவும், இது வைகாசி மாதம் சித்திரை மாதம் வீசக்கூடிய காற்று தான். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், மீனவ மக்களுக்குமே தெரியும், கடலோர மக்களுக்கும் தெரியும். இந்த காற்று மதியம் மாலையில் கொஞ்சம் வலுவாகவும் இரவு நேரத்தில் சற்று வலு குறைந்தும் கடற்கரை ஓரமாக பயணிக்கும். இன்றைக்கு இது நாளைக்கும் இதே போல தான். கடல் ஓரத்தில் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் நாளைக்கு விசைப்படகு அச்சுறுத்தும் அளவில் இருக்காது. எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் வகையில் இந்த காற்று இருக்கும் நாளைக்கும். இப்படி வரக்கூடிய 17ஆம் தேதி வரைக்கும். ஆனால் இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் இன்றைக்கு விசைப்படகு அச்சுறுத்தல், நாளைக்கு எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும் அச்சுறுத்தல். அதாவது இன்றைக்கு 13, 14 மட்டும். 15, 16, 17 அச்சுறுத்தல் இருக்காது. ஆனால் 18ஆம் தேதியிலிருந்து காற்றோட வேகம் மீண்டும் அதிகரிக்கும். அதாவது வட இந்திய நிலப்பகுதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி ஏற்கனவே மியான்மர் மற்றும் வங்கதேச பகுதிக்கு சென்ற காற்று சுழற்சி அது மேற்கு நோக்கி நகர்ந்து வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி நகர இருக்கிற காரணத்தினால ஆந்திர பகுதியில் முதல் ஆந்திர பிரதேச கரையோரம் முதல் மேற்கு வங்க கரையோரம் வரைக்கும் இணைந்த ஒரு சுழற்சியாக மேற்கு நோக்கி நகர இருக்கிற காரணத்தினால தெற்கு காற்றோட வேகம் வரக்கூடிய 18ஆம் தேதியிலிருந்து கூடும். இது வைகாசி சித்திரை மாதத்தில் வீசக்கூடிய காற்று தான். டெல்டா மாவட்ட மக்களுக்கு தெரியும். டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக வேதாரண்யம், முத்துப்பேட்டை, அதிராமப்பட்டினம் இடைப்பட்ட பகுதியில் எப்பொழுதுமே தெற்கில் இருந்து சித்திரை வைகாசியில் வீசும் காற்று தான். இது ராமேஸ்வரம் பகுதியில் உள்ளவர்களுக்கும் வீசும், தூத்துக்குடி கடலோரம் தொட்டும் போகும், தலைமன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் பகுதியிலையும் வீசும். இந்த காற்று வரக்கூடிய ஒரு 3 நாட்களுக்கு, அதாவது 15, 16, 17 குறைவாக இருக்கும். 18 மீண்டும் தீவிரமடையும். 18, 19 என்று எல்லா நாளுமே இந்த காற்று இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாத இறுதி வரைக்குமே கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் காற்று சுழற்சி ஆந்திர பிரதேச கரையோரத்தில் உருவாக போகுது. வரக்கூடிய 11, 12 இப்போவே இருக்குது, கீழடுக்கு சுழற்சியாக இருக்குது. இந்த சுழற்சி வளிமண்டலத்தில் வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி நகரப்போகிறது. மேலும் ஒரு காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வரப்போகிறது. அது ஆந்திர கரையை நோக்கி போக போகுது. இது எல்லாமே வளிமண்டல சுழற்சி தான். இந்த வளிமண்டல சுழற்சி தெற்கு காற்றை ஈர்க்கும். இது பொதுவாக சித்திரையில் வைகாசியில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கூடிய காற்று தான். இந்த காற்று தொடர்ந்து 2 மாதங்களுக்கு இனிமேல் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஓரிரு நாட்கள் தீவிரம் குறைந்திருக்கும். அப்பொழுது நிகழ்வு ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், திசை மாறி இருக்கும். ஆனால் இது இடைக்காலமாக 2-3 நாள் குறைந்திருந்தாலும் மீண்டும் தொடர்ந்து தெற்கு காற்று தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். பெரும்பாலும் இந்த தெற்கு காற்றோட வேகம் காலையில் இருக்காது. அதிகமாக வெயில் வர கொஞ்சம் வேகம் அதிகரிக்கும். மாலை இரவில் கொஞ்சம் வலிமையான காற்றாக தெற்கு காற்று வடக்கு நோக்கி பயணிக்கும். அதுவே கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நுழையும் மாலை இரவில். இதுதான் இந்த ஆய்வறிக்கை. இது மீனவர்களுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும். இது வழக்கமாக சித்திரை வைகாசியில் வீசக்கூடிய காற்று தான். அதை தான் நாம் இப்போ தெரியப்படுத்துகிறேன். அது தொடங்கிவிட்டது என்று அறியப்படுத்துகிறேன். அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இன்றைக்கு மதியம் இலங்கையோட தெற்கு மத்திய பகுதியில் இடிமழை, தெற்கு மத்திய பகுதியில் இடிமழை பொழிவு தொடங்கியது. இப்படி மேற்கு திசையிலிருந்து காற்று, அதாவது கொழும்பு, காலி, கோட்டை, சிலவ், மன்னார் இந்த பகுதியில் நுழையக்கூடிய காற்று வெப்பம் அடைந்து, அதாவது குளிர்காற்று அரபிக்கடல் வழியாக குமரிமுனை வழியாக மன்னார் வளைகுடா வழியாக இலங்கை தரை ஏறி கிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் லேசாகி மேலெழுந்து, அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை மரங்கள் குளிர்வித்து ஏற்கனவே மலைப்பகுதிகளில் மதியத்தில் ஒரு மழைப்பொழிவை கொடுத்தது. மேலும் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் மேலும் கிழக்கு கரையோரம் போகும் பொழுது கிழக்கு கரையோரத்தில் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் மேற்கிலிருந்து போகக்கூடிய காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி இலங்கையில் இன்றைக்கு மாலை இரவில் இடிமழை பொழிவு காத்திருக்கு. இன்றைக்கு இருக்குது. நாம் இதை நேற்றைக்கு அறிக்கையில் நம்ம உறுதிப்படுத்தலை,
பெரிய தீவிரமாக சொல்லலை. ஆனால் வெப்பச்சலன இடிமழை பொழிவு இலங்கைக்கு மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இது நாளையும் இருக்கும். நாளை கனமழையாகவே இருக்கும் இலங்கைக்கு. இது பெரும்பாலும் மேற்கே உருவாகும், மத்தியில் போய் மலைப்பகுதிகளில் இடிமழையாக மாறி கிழக்கு கரையோரம் வரைக்கும் ஒரு இடிமழை பொழிவை கொடுக்கும். பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் மரங்கள் நிறைந்த பகுதிகளில் மழை இருந்து கொண்டே இருக்கும். இந்த வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலும் இலங்கையோட தெற்கு பகுதியில் இருக்கும். ஒரு சில நாள் தெற்கு பாதி வரைக்கும் இருக்கும். ஓரிரு நாட்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வரைக்கும் எட்டும். பொதுவாக தினசரி மழை அப்படின்னா மரங்கள் நிறைந்த மலைப்பகுதி மற்றும் கிழக்கு கரையோரம், மத்திய மாவட்டங்கள், மத்திய மாகாணங்கள், தெற்கு மத்திய மாகாணங்கள் இந்த பகுதியில் இருக்கும். அதாவது இலங்கையோட பாதிக்கு கிழக்கே, பெரும்பாலும் தென்கிழக்கே, தெற்கு மத்திய பகுதி, இந்த பகுதியில் மழை இருந்து கொண்டே இருக்கும். இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து 18-19 இருக்கும். தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். நாள் ஒன்றுக்கு சில மணி நேரங்கள் தான் இருக்கும். நாள் முழுவதும் இந்த மழைப்பொழிவு கிடையாது. வரக்கூடிய 22-23 தேதிகளில் மழைப்பொழிவு கொஞ்சம் பரப்பில் கூடும். ஆனால் மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் இது இடிமழையாக இருக்குது. அது இடி இல்லாத மழையா? இடி இருந்தாலும் பரப்பில் கூடி சீராக ஒரு பரவலான மழைப்பொழிவே இருக்கும். இது ஒரு இடத்துல குவித்து பெய்து 21, 22, 23 கொஞ்சம் பரவலாக்கி தூறல் சாரல் மழைப்பொழிவாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாத இறுதியில் வலிமையான நிகழ்வு இருக்குது. 28, 29, 30, 31 அதுவும் நல்ல மழைப்பொழிவை தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். மீண்டும் ஒரு முறை, வெப்பச்சலன இடி மழைப்பொழிவு இலங்கையோட மேற்கு கரையில் நுழையும் காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து மலைப்பகுதிகளில் போய் மரங்களால் குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அது இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும். இப்படி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். பெரும்பாலும் மலைப்பகுதிகளிலையும் மரங்கள் அடர்ந்த பகுதிகளிலையும் இருக்கும். கிழக்கே போய் கிழக்கு காற்றோட எதிர்ப்பை எதிர்த்து குளிர்காற்றும் வெப்பக்காற்றும் வெப்ப நீராவியும் குளிர்காற்றும் இணைந்து மழைப்பொழிவை மாலை இரவில் சில மணி நேரங்கள் மட்டுமே, பெரும்பாலும் மதியத்திற்கு மேல் முன்னிரவுக்குள் தான் இந்த மழைப்பொழிவு அமையும். எல்லா நாளும் இருக்கும். இதில் 17, 18, 19, 20 இருக்கும். 21 கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் பெரிதாக ஒரு குறிப்பிட்ட இடங்களில் கொட்டாது. சீராக ஒரு இதமான வெப்பநிலையை கொடுத்து கொண்டு தூறல் சாரல் மழைப்பொழிவு, நனைக்கும் மழைப்பொழிவு என்று ஆங்காங்கே இருக்கும். இந்த மாத இறுதி வரை இதே வானிலை தான். மே மாத முதல் வாரத்தில் முதல் நாளில் மே 1, 2, 3, 4 தேதிக்குள்ளே ஒரு வலிமையான நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி இலங்கை மற்றும் இந்திய தீபகற்பத்தை நோக்கி நகர்ந்து வரும். இதனால் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு மே முதல் வாரத்தில். இப்படி 2வது வாரத்தில் நிகழ்வு இருக்குது, 3வது வாரத்தில் நிகழ்வு இருக்குது. முன்கூட்டியே பருவமழை தொடங்க போகுது. மே இறுதியிலேயே நல்ல மழை இருக்குது. இந்த ஆண்டு 2025 பருவமழையும் கோடை மழை என்பதை நினைவுபடுத்தி வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து வானிலை இருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நம்முடைய வானிலை அறிக்கையை பிற இலங்கை தமிழ் மக்களுக்கும் வழங்கி அவர்களும் லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி.